அனைவருக்கும் வணக்கம். அடுத்து பொய்யாமை அன்ன புகழ் இல்லை. எய்யாமை எல்லா அறமும் தரும். எய்யாமை தரும் என்று போட்டால் அது பொருள் உள்ளது. எய்யாமை என்றால் ஒழியாமை, தவறாமை என்று பொருள் தரும். வாய்மை போலும் அறம் எதுவும் இல்லை. இங்கே பொய்யாமை அன்ன அன்ன என்பது போல, பொறைய, கடுப்ப, இன்ன, மன்ன என்று அந்த ஓம உருபுகள் வரும் இலக்கணத்துல. அந்த ஓம உருபுகள்ல அன்ன என்பது ஒரு ஓம உருபு. பொய்யாமை அன்ன புகழ் இல்லை. இந்த அதாவது பொய் பேசாமல் இருத்தலினால் கிடைக்கிற புகழை தவிர வேறொன்றும் இல்லை. அதுக்கு தான் அந்த புகழையும் பொய்யையும் போல என்று சொல்லுகிறார். போல என்பது அன்ன அன்ன என்பது பொய்யாமை அன்ன புகழ் இல்லை. அதாவது பொய் பேசாதிருத்தல் பொய்யாமை, புகழ் இல்லை. நான் இந்த குழந்தைகள்லாம் இருப்பதனால அவர்களுக்கு ஏற்ப நான் மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தி சொல்லுகிறேன். அப்படி நான் சொல்லுகிற போது மனதிலே அந்த குரல் பதிந்து விட வேண்டும். பொய்யாமை அன்ன புகழில்லை. அன்ன, இன்ன, போல, கடுப்ப, ஒப்ப, உரள இப்படி அந்த நன்னூல் என்கிற இலக்கணத்துல பவணந்தியார் இந்த ஓம உருபுகள் என்று சொல்லுகிறார். இந்த ஓம உருபை இங்கே பயன்படுத்தி பொய்யாமை அன்ன புகழில்லை என்கிறார். சரி, எல்லா அறமும் எய்யாமை தரும். எய்யாமை என்றால் ஒழியாமை. பொய் பேசாமை அவனுக்கு எல்லா அறங்களையும் தவறாமல் தரும். பொய் பேசாமல் இருப்பவனுக்கு எல்லா அறங்களையும் தவறாமல் தரும் அல்லது ஒழியாமல் தரும் என்பது பொருள். எய்யாமை என்பதற்கு தவறாமல் தரும். எதை தவறாமல் தரும்? எல்லா அறங்களையும் தவறாமல் தரும் என்பதுதான் பொருள். பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும் என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்து இங்கே பொய்யாமை அன்ன புகழில்லை என்றால் என்று இன்னொரு கேள்வி. இம்மையில் ஒருவனுக்கு பொய் சொல்லாமை என்ற புகழ் கரணகம் வேறில்லை. இந்த பிறவியில இம்மையில் என்று சொன்னால் இந்த பிறவியில புகழ் கரணகம் என்கிற வார்த்தை காரணம் என்று சொல்லுமே அது ஒரு திசை சொல்லாக வருகிறது. அது தமிழிலே அதை கரணகம் என்பதை பாவாணர் அவர்கள் பல இடங்களிலே குறிக்கிறார். இந்த 1330 குறள்லையும் பல இடங்களில் காரணம் என்று சொல்ல வேண்டிய இடங்கள் எல்லாம் கரணகம் என்று சொல்லுகிறார். நான் இதை என்னுடைய பணியின் பொழுது 100,000 அதாவது லட்சக்கணக்கான விடுப்பு விண்ணப்பங்களிலே எல்லோரும் அதுக்கு முன்னாலே காரணம் என்று எழுதியிருப்பார்கள். அதை கரணியம் என்று எழுதின. உடல்நிலை சரியில்லை, அது வெளியூர் செல்வதால் அந்த விடுப்பு விண்ணப்பத்துல அப்படி 100,000 மேற்பட்ட விடுப்பு விண்ணப்பங்களை இந்த பள்ளிகளுக்கான பொருள்கள் விற்பனை செய்பவரிடம் சொல்லி அவரே அச்சகம் வச்சிருந்தார். இந்த சொல் நன்றாக இருக்கிறது என்று அவரே சொல்லி துறையூர், திருச்சி, முசிறி வட்டங்களில் உள்ள அத்தனை பள்ளிகளுக்கும் அத்தனை இடங்களுக்கும் அதே மாதிரி அவர் அச்சு செய்து கொடுத்தார். அதான் 100,000 மேலாக என்னுடைய 30 ஆண்டு வாழ்க்கையில அந்த கரணியம் என்பதை நான் பாவாணரிலிருந்து எடுத்தேன். அது உண்மையை சொல்ல வேண்டும், நான் கண்டுபிடித்ததல்ல. பாவாணருடைய உரைகளை படித்து படித்து இது மாதிரி சொற்களை எல்லாம் வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற நிலை வருகிற போது அதை பெரும்பான்மையோர் பின்பற்ற வேண்டும். இந்த கரணகம் என்றால் என்ன என்று ஒவ்வொருவரும் கேட்க கேட்க அதை தலைமை ஆசிரியர்கள் கூட்டத்திலே நான் இதை விளக்கி இருக்கிறேன். இது நல்ல தனித்தமிழ் சொல். கரணியம் என்பது திசை சொல்லாக வந்தது என்பதை காரணம் என்பதற்கு பதிலாக கரணியம் என்று கரணகம் என்று சொல்ல வேண்டும் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். எய்யாமை எல்லா அறமும் தரும் என்றால் உடம்பு வருந்தி எதுவும் செய்யாமலே அது அவனுக்கு மறுமைக்கு வேண்டிய எல்லா அறங்களையும் தரும் என்பது 2வது கருத்து. இம்மையில் ஒருவனுக்கு பொய் சொல்லாமை என்ற புகழ் கரணகம் வேறில்லை. எய்யாமை எல்லா அறங்களையும் தரும் என்றால் உடம்பு வருந்தி எதுவும் செய்யாமலே அது அவனுக்கு மறுமைக்கு வேண்டிய எல்லா அறங்களையும் தரும். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இல்லறத்தில் பொருள் ஈட்டுவதற்காக இவன் குனிந்து நிமிர்ந்து கை ஊனி கால் ஊனி கரணம் போட்டு சம்பாதிக்க வேண்டும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உள்ளத்தாலோ உடலாலோ அவன் பொருள் ஈட்டுவதற்காக அவன் நிறைய உழைக்க வேண்டும். அடுத்து அந்த அந்த முயற்சியின்றி உண்மை பேசுகிறவனுக்கு அந்த செய்தி இல்லை என்று செய்தியும், துறவரத்தில் தவம் செய்வதனால் ஏற்படுகிற விளைவுகள். விஸ்வாமித்திர முனிவரே ராமபிரானை தன்னுடைய தவத்திற்கு
இந்த தாடகை போன்றவர்களும் அரக்கர்களும் எனக்கு கெடுதல் செய்கிறார்கள் என்று அழைத்து செல்வார் என்றால், அப்போ தவம் செய்வதிலே எப்படிப்பட்ட இடையூறுகள், உடல்நிலையால், தன்னுடைய உடல்நிலையால் தனக்கு ஏற்படுகிற விளைவுகள், பிறரால் அல்லது பிற விலங்குகளால் ஏற்படுகிற விளைவுகள் என்று நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதனால, இந்த இரண்டையும் தவிர்த்து நீ பொய் சொல்லாமல் இருந்தால் எய்யாமை எல்லா அறமும் தரும் என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். அடுத்து, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று. இதுக்கு 2 தடவை பொய்யாமை போட்டார். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று. சான்றோர் இவை இவை செய்யக்கூடாது, செய்யக்கூடியவை என்பதை தேர்ந்து உரைத்தவற்றை செய்யாமல் ஒழித்தல் வாய்மைக்கு, வாய்மையாளனுக்கும் உலகுக்கும் நலம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சான்றோர் இவை இவை செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை என தேர்ந்து உரைத்தவற்றை செய்யாமல் ஒழித்தல் வாய்மைக்கும், வாய்மையாளனுக்கும் உலகுக்கும் நலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாய்மை ஒன்றே எல்லா அறங்களின் பயனையும் தருவதாலும், எல்லா அறங்களையும் ஒருவன் மேற்கொள்ளுதல் அரிதாதலாலும், பல அறங்களை ஒருங்கே மேற்கொள்ளின் அவற்றுள் சில தவறுதலாலும், ஏனைய அறங்களின் பயனையும் பொய்யாமை என்றால் பெறுவதே, பொய்யாமை ஒன்றால் பெறுவதே சிறந்ததாகும் என்பதை உணர்த்த அறம்பெற செய்யாமை நன்று என்றார். வாய்மையை கடைபிடிப்பவன் தான் செய்யும் தீவினைகளை எல்லாம் பிறருக்கு மறைக்காதிருக்க வேண்டுமானாலும் அவை பிறரால் அறியப்படி தான் தண்டனை அடைவது திண்ணமாதலாலும் ஒவ்வொன்றாக எல்லா தீவினைகளையும் விட்டு விடுவான் என்பதுதான் இதனுடைய முடிவான கருத்து. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், பொய் கூறாமை ஆகிய வாய்மையை பொய்த்து போகாமல் மெய்யாக பேணி காத்து கொண்டால் அது அறமாக சிறக்கும். அடுத்து, செய்யாமை செய்யாமை நன்று என்பதால் முன்னே குறிப்பிட்டதை போல சான்றோர் இவை இவை செய்யக்கூடாதவை என தேர்ந்து உரைத்தவற்றை செய்யாமல் ஒழித்தால் அது வாய்மைக்கும், வாய்மையாளனுக்கும் உலகுக்கும் நன்மை வைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பொய்யாமை பொய்யாமை என்றும் செய்யாமை செய்யாமை என்றும் கூறப்படுவதால் அடுக்கு தொடர் போல தோற்றம் காணும் என்றாலும் கூட இரண்டும் வெவ்வேறு பொருள்களை தருவதனாலே இரட்டுற மொழிதல் என்று சொல்லலாம் என்பது இளங்குமரனாருடைய கருத்து. அதற்கு முன்னது பொய்யாமையாம் வாய்மையை காத்தல், பொய்யாமை என்பது பொய்யாமையாம் வாய்மையை காத்தல், பின்னது இவை இவை செய்யக்கூடாதவை என சான்றோரால் விளக்கப்பட்டவற்றை செய்யாமல் ஒழித்தல். ரெண்டு கருத்தும் வெவ்வேறாகப்படும் என்பதை இதன் மூலமாக சொல்கிறார். மீண்டும் சொல்கிறேன், முன்னாலேயே சொன்ன பொய்யாமை என்பது பொய்யாமையாம் வாய்மையை காத்தல், இரண்டாவது இவை இவை செய்யக்கூடாதவை என சான்றோரால் விளக்கப்பட்டவற்றை நாம் செய்யக்கூடாது என்பது இரண்டாவது கருத்து என்று இளங்குமரனார் சொல்லுகிறார். அதான் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று. புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இது மிகவும் எளிதான கருத்து தான். நம்முடைய உடல் அழுக்குகளை தண்ணீரால் துடைத்து நீக்கி விடுவோம். ஆனால் உள்ளத்தின் தூய்மையை உண்மை பேசுவதனால் மட்டுமே களைய முடியும் என்பதை நம்முடைய சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் தெளிவாக எளிமையாக, நான் ஒரு 12 உரைகளை எடுத்து வச்சிருக்கேன். யார் இது எந்த இடத்துல பொருந்துதோ அதை சிறப்பாக அந்த உரையின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். உடலின் வெளிப்புற தூய்மை தொடர்ந்து நீராடுவதால் உண்டாகும். உடலின் உள்ள தூய்மை எடையறாது உண்மை பேசுவதால் உருவாகும் என்று அதுக்கு எளிமையான பொருள். அடுத்து, எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்கிற குறள் சான்றாண்மை மிக்க பெரியோர்களுக்கு அகத்திரளை போக்கும் பொய்யாமை ஆகிய விளக்கே விளக்காகும். நமக்கு சாதாரணமாக தெரிகிற அகல் விளக்கு போன்றவையெல்லாம் விட்டுருங்க, இப்போ மின் விளக்கெல்லாம் விட்டுருங்க. இதை விட பெரிய விளக்கு என்னன்னாக்கா சூரியன் சந்திரன் போன்ற விளக்குகள். அந்த விளக்கும் விளக்கல்ல. எந்த விளக்கு சரியான விளக்கு என்றால் உள்ளத்தில் இருக்கிற அந்த பொய்யாமை என்கிற விளக்கே சிறந்த விளக்கு என்பதை எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு என்று சொல்லுகிறார். அடுத்து கடைசி 10வது குறளிலே யாமையா கண்டவற்றில் இல்லை என தோன்றும் வாய்மை நல்லகிற என்று சொல்லுகிறார். இதை நாம் ஏற்கனவே 61வது குறள் பார்க்கிற போது சொன்னோம் மக்கட்பேரில். அடுத்து 1071வது குறளிலே 108 கயமையில் முதற் குறளிலேயும் இந்த யாம் என்கிற
சொல்லை அவர் திருவள்ளுவர் சொல்லுகிறார். யாம் நல்லவை எவைவை என காலமெல்லாம் ஆய்ந்து தெள்ளத் தெளிவாக கண்டவற்றுள் எத்தகையதொரு நன்மையும் வாய்மையை காட்டிலும் உயர் நலம் உடையதாக பெரிது ஒன்றும் இல்லை. வாய்மையை யாம் கண்டவை எவற்றினும் உயர் நலம் உடையதாகும் என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் மெய்கூறுவல் என்பது மருதன் இளநாகனாருடைய வார்த்தை. இது நாஞ்சில் வள்ளுவனை மருதன் இளநாகனார் பாடியது. புறநானூற்றிலே 139வது பாடல். இந்த 300வது குறள் நிறைவடைந்த பின் இந்த வாய்மையினுடைய முடிவாக திரையில் காணுங்கள். வாய்மையாளரை வையகம் போற்றும். வாய்மையாளரை வையகம் போற்றும்.